உங்களை பற்றி சொல்லுங்களேன். என்ன பத்தி? நீங்கள் வீரமானவங்க தைரியமானவங்கன்னு நியூஸ் பேப்பர்லேயே போட்டாங்க. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். ஃபேமிலி பத்தி சொல்லணும்னா நான் கடைசி பொண்ணு. எனக்கு அக்கா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க. நாங்க 3 பேர் தான். அண்ணன் என்ன பண்ணுறாரு? அண்ணனுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆயிருக்கு. அண்ணி இருக்காங்க. அண்ணி இஸ் லைக் வெரி ஸ்வீட் கேரக்டர். அக்கா? அக்கா ஷீ இஸ் ஃபைன். என்ன எனக்கும் அவளுக்கும் ஒத்தே வராது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். வீட்ல ஒரே டிஷும் தான். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் விட்டு கொடுத்து போயிடுவேன். இதான் இந்த பெருந்தன்மை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட. கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா? சரி அதை விடுங்க. அப்பா என்ன பண்றாரு? அப்பா ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஓ, அப்போ உங்க ஃபேமிலி உங்களையும் உங்க அண்ணனை நம்பி தான் இருக்கு இல்ல? இவர்கிட்ட போய் எப்படி உண்மையை சொல்றது? நான் அதாவது தப்பா கேட்டிருந்தேன். ஐம் சாரிங்க. இல்ல தட்ஸ் ஓகே. அண்ணாக்கு ஒரு சின்ன ஹோட்டல்ல தான் ஜாப். வருமானம் கம்மி தான். என்ன நம்பி தான் ஃபேமிலி ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சாரிங்க. தட்ஸ் ஓகே. சரி, நீங்க ரொம்ப நேரமா என்னையே இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பத்தி நான் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? என்னை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்லைங்க. இந்தியாவில் ராம் குரூப் ஆஃப் கம்பெனின்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? யா, ஐ திங்க் அது வேர்ல்ட்லயே சம் 10th பிளேஸ்க்குள்ள இருக்குல்ல. அந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், சேர்மன் எங்க அப்பா தான். வாவ், தட்ஸ் நைஸ். அப்புறம் அந்த ஃபாரின்ல இருக்கிற பிரான்ச்சஸ்லாம், சின்ன பிரான்ச்சஸ்லாம் சும்மா நான் பாத்துக்கிறேன். ஓ, பெருசா ஒண்ணும் இல்லல சார். நீங்க பெரிய ஆளு சார். பாத்தீங்களா, கேப்ல என்ன நீங்க கலாய்ச்சிட்டீங்க. ஓகே, லெட்ஸ் ஹேவ் a walk. பேசு. என்ன சித்தி, 2 பேரும் மௌனமா வந்து நிக்கிறீங்க? பேச்சை விட மௌனத்துக்கு அர்த்தம் அதிகம். அதனால சொல்ல வந்ததை சொல்லிடுங்க. நாங்க இந்த வீட்டை விட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஆமாம்மா, இங்க பாட்டியும் நீயும் நிம்மதியா இருக்கீங்க. நாங்க வந்ததுனால பாட்டிக்கு நிம்மதி போயிடுச்சு. அதனால உனக்கும் வேதனைமா. அதான் எதுக்குன்னு அதுக்காக ஒரேடியா விலக மாட்டோமா. அப்பப்ப நாங்க வந்து பாத்துக்குவோம். நீயும் எப்ப வேணா வந்து பார்க்கலாமா. சித்தி, சித்தப்பா சொல்லிட்டாரு. நீங்க ஒண்ணு சொல்லலையே. நான் சொல்ல வேண்டியதுதான் அவர் சொல்லிட்டாரேமா. ஓ, இது உங்க முடிவு தானா? இல்ல, 2 பேரோட முடிவும் தான் கிருஷ்ணா. இத்தனை நாள் எனக்கு பாட்டி மட்டும்தான் இருக்காங்க, வேற யாரும் இல்லையேன்னு நினைச்சேன். ஆனா நீங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா இல்லாத குறையே நான் மறந்து இருந்தேன். நீங்க இப்ப போறேங்கிறீங்க. போங்க. மறுபடியும் இந்த வீடு மயான அமைதியாயிடும். சண்டை சச்சரவோடு இருக்கிறத விட அமைதியா இருக்கிறதாமா ரொம்ப நல்லது. சண்டை சச்சரவு இருந்தா என்ன, அதான் குடும்பம். சத்தமே இல்லாம வாழ்ந்தா அது சூனியம் பிடிச்ச வீடு மாதிரிதான் இருக்கும். இத்தனை நாள் குழந்தை இங்கே அங்கே ஓடி ஆடி துருன்னு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இனிமே அந்த சந்தோஷம் எனக்கு இல்ல, அப்படிதானே? அது வந்து ஏன் சித்தி, என்னதான் இருந்தாலும் அக்கா பொண்ணு கொஞ்சம் அண்ணியம் தான். அதுவே சொந்த ரத்தமா இருந்தா இந்த சின்ன விஷயத்துக்காக என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா? இது சின்ன விஷயம்தாம்மா. ஆனா இது இதோட நிக்கும்னு எனக்கு தோணலையேம்மா. நாளைக்கு பாட்டி கோவத்துல ஏதாவது பண்ணி
என் குழந்தையோட உயிருக்கே உல வச்சுட்டா? அப்படியெல்லாம் நடக்கும்னு ஏன் நினைக்கிறீங்க சித்தி? நானே முதல்ல சம்பாதிச்சத இழந்துட்டு நிக்கிறேன். இந்த நேரத்துல ஆறுதலா இருக்க வேண்டிய நீங்களே என்னை விட்டுட்டு போறேங்கிறீங்களே. என் குழந்தைய பத்தி உனக்கே நல்லா தெரியும் கிருஷ்ணா. அவ ரொம்ப வாலுதான். அவளுக்கு உத்தர பிடிச்சா அவங்களுக்காக உயிரையே விடுவா. பிடிக்கலன்னு அடிச்சுனா ஏதாவது சில்மிஷம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. பாட்டியும் குழந்தை தானேன்னு கொஞ்சமாச்சும் பொறுத்து இருக்கிற மாதிரி தெரியலமா. அவங்களும் குழந்தைக்கு போட்டியா வேற ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா? ஆமாம்மா, பாட்டியோ என் குழந்தையோ யாருக்கு என்ன ஆனாலும் ரெண்டுமே நமக்கு வேதனை தானம்மா. அதனாலதாம்மா நாங்க இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தோம். பாட்டி ரொம்ப நல்லவங்க தான் சித்தப்பா. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பாட்டிக்கிட்ட இந்த மாற்றமே வந்திருக்கு. நான் உங்க மேல பாசமா இருக்கிறத பார்த்து இப்படி ஆயிட்டாங்களோ என்னமோ. பாசத்துக்கு எங்கிற சவள பிள்ளை மாதிரி இப்படி சின்ன பொண்ணு மாதிரி ஆயிட்டாங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு பாவமா இருக்கு. சின்ன குழந்தைக்கு புத்தி இந்த வயசுலயும் வரும் போல இருக்கு. சித்தி, நான் பாட்டிக்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். உங்க முடிவை நீங்க மாத்திக்க முடியுமா சித்தி? இல்ல கிருஷ்ணா, உன் முகத்தை பார்த்து என்னால எதுவுமே பேச முடியாதுமா. இருந்தாலும் நான் சித்தி ப்ளீஸ் ஒரு முறை எனக்காக மன்னிச்சு விட்டுருங்க. இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கிறேன். ப்ளீஸ் சித்தி. இதுக்கு மேலேயும் நீங்க பிடிவாதம் பிடிச்சா எனக்கு பேச்சே வராது. நான் அழுதுடுவேன். நீங்க போயிட்டா கண் பார்வை இல்லாதவனுக்கு பார்வை வந்து மறுபடியும் போனா எவ்வளவு வேதனைப்படுவானோ. அதை விட வேதனையா இருக்கும் சித்தி. உங்க குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தி. அவளை எப்படி எல்லாம் கொண்டு வரணும்னு நான் கற்பனை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா சித்தி? கிருஷ்ணா, என்னம்மா இது? சின்ன குழந்தை மாதிரி அழாத. சரி, இங்க பாரு, நாங்க போல. என்ன ஆனாலும் உன் கூடயே இருப்போம். போருமா? ஆமாம்மா, ஆமா, உன் கூடயே நாங்க இருக்கோம். ஓகே, தயவு செஞ்சு அழாதம்மா, ப்ளீஸ் அழாதம்மா. நான் இவகிட்ட சொன்னேன், ஆனா இவதான் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இப்படிதான் ஒரு நாளைக்கு 100 தடவை சும்மா இருங்க சும்மா இருங்கன்னு சொல்லியே என்ன ரொம்ப வருஷமாவே சும்மா இருக்க வச்சிட்டியே. சோ நான் வெட்டியா இருந்ததுக்கு காரணம் நான் இல்லம்மா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த என் தர்ம பத்தினி தான். கொஞ்சம் சும்மா இருங்க. இதுக்கும் சும்மா இருங்க தானா? ஐயோ அம்மா சிரிச்சிட்டா. கிருஷ்ணா சிரிச்சிட்டா. கிருஷ்ணா, நீ எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணுமா? சித்தி, நீங்க எப்பவும் இங்கே இருந்தா நான் இப்படி சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். சந்தோஷமா? கண்டிப்பா, நாங்க உன் கூடயே தான் இருப்போம். கடவுளே. தேங்க்யூ சித்தி. தேங்க்யூ சோ மச் சித்தி. இவங்களை எப்படி சமாதானப்படுத்துறது தெரியலையே. சரி, சமாளிப்போம். பாட்டி எந்திரி, வா சாப்பிடலாம். என் மேல இன்னும் கோவம் போலல? என்ன விடு கிருஷ்ணா, நான் தனியா இருக்கணும். தனியா இருந்து என்ன தியானமா பண்ண போற? வா சாப்பிடலாம். விடு, ஒண்ணு வேண்டாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்றேன்ல. ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? சரி, உனக்கு என்ன வேணும்? வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எதுவுமேனா என்னன்னு சொல்லணும்ல, அப்பதானே மனசுல ஒரு கணக்கு வச்சுக்க முடியும். நான் வேதனைப்படுறது உனக்கு சிரிப்பா இருக்கா? அதே உங்க அம்மா சொந்த அழுதா இப்படிதான் சிரிப்பியா? சொல்லு கிருஷ்ணா. என்ன பாட்டி இது? எப்ப பாரு அதையே சொல்லிட்டு இருக்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீ தூரமா போயிட்டே இருக்க. ஏன் பாட்டி? நான் ஒன்னும் தூரமா போகல கிருஷ்ணா, நீதான் என்ன தூரமாக்கிட்ட. நானா? என்ன சொல்ற பாட்டி? நான் எப்பவும் ஒரே மாதிரிதான் இருக்கேன். இல்ல, நீ என்ன கோவம் வந்தாலும்
என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுனதே கிடையாது தெரியுமா? உங்க அம்மா இது மாதிரி என்கிட்ட மனசு நோகிற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசுனது இல்ல. நீ அவங்க முன்னாடியே என்னெல்லாம் பேசிட்ட. நான் போற வயசுல எனக்கு இதெல்லாம் தேவையா? என்னால தாங்க முடியலடி. என்ன மன்னிச்சிரு பாட்டி, நான் பேசினதெல்லாம் தப்புதான். இதுக்கு முன்னாடி என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட இப்படி பேசிருப்பேனா? நானே துளசி கிட்ட தோத்து சொத்தை நம்ம எதிர்கிட்டே வித்துட்டேனேங்கிற வேதனையில இருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ இப்படி பண்ணா எப்படி பாட்டி? நான் உன் பேத்தி தானே, ஆத்திரத்துல 4 வார்த்தை பேசினா பெரியவங்க நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்களா? இப்படி பேசாம சாப்பிடாம தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நான் மட்டும் இல்ல, அவங்களும் உனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருக்காங்க. வா பாட்டி, போய் சாப்பிடலாம். கண்டிப்பா நான் வரமாட்டேன். எனக்காக யாரும் காத்திருக்க வேண்டாம். சாப்பிடாம கஷ்டப்படவும் வேண்டாம். நாளைக்கு அதுக்காக வேற குத்து சொல்லுவாங்க. ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுற? அவங்கெல்லாம் யாரு? நம்ம சொந்தம் தானே. எனக்கு யாரும் சொந்தமே இல்ல. பாட்டி, நானும் உனக்கு சொந்தம் தானே. இல்ல. என்ன நீ? நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன், இந்த வயசுல நீ இப்படி முறுக்கிட்டு இருக்க? நல்லா யோசிச்சு பாரு, நீ பண்ணது மட்டும் நியாயமா? சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அவ டிஃபன்ல போய் காரத்தை கொட்டி இருக்க. அதை சாப்பிட்டு அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா? இத கேட்டதுக்கு நீ என்கிட்ட கோச்சிப்பியா? அப்போ அவ பண்ணது மட்டும் நியாயமா? சின்ன குழந்தைன்னு சொல்றீங்க. அவ என் சாப்பாட்டுல உப்பு கொட்டியிருக்கா. நான் குடிச்ச காப்பியில பேதி மாத்திரையை போட்டா. நான் சொல்றத மட்டும் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. யாரும் எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்களா? நான் பட்ட அவஸ்தை எனக்கு மட்டும் தானே தெரியும். சின்ன குழந்தை கத்தியால குத்தினா உயிர் போகாதா? அத குற்றம் இல்லையா? பாட்டி, குத்தம் இல்லைன்னு யார் சொன்னாங்க? யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்புதான். பெரியவங்க தப்பு பண்ணா கிடைக்கிற தண்டனைக்கும் சின்னவங்க தப்பு பண்ணா கிடைக்கிற தண்டனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மனசே இல்லாத சட்டத்துக்கு தெரியற விஷயம் மனசு இருக்கிற உனக்கு புரியலையே பாட்டி. சட்டமும் மனுஷங்க போட்டதுதான். அதுதான் இந்த வித்தியாசம். பெரியவங்க பண்ண தப்பு குழந்தைங்க பண்ண தப்பு இல்லையா? குழந்தையா அது? குட்டி பிசாசு. நீ சொன்ன மாதிரி அந்த குழந்தை தப்பை பண்ணியிருந்தாலும் நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? அது குழந்தைத்தனமா தான் எடுத்திருப்பேனே தவிர சீரியஸா எடுத்திருக்க மாட்டேன். ஆனா நீ என்ன பண்ணிருக்க? குழந்தை பண்ண மாதிரியே பதிலுக்கு பதில் பண்ணிருக்க. நீ பண்ண காரியத்துக்கு சித்தி சித்தப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்ப இவ்ளோ பண்ணிருக்கியே, நாளைக்கு குழந்தைய நீ கொன்னுட்டா என்ன பண்றதுன்னு பயப்படுறாங்க. அதனால இப்போ அவங்க வீட்டை விட்டு கிளம்புறேன்னு ஒத்த கால நிக்கிறாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. இப்ப நீ வேற முறுக்கிட்டு இருக்க. நான் எல்லாரும் வேணும்னு நினைக்கிறேன் பாட்டி. அப்ப நான் யாரும் வேணாம்னு நினைக்கிறேனா? அப்படியே வச்சுக்கோ. அவங்க இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அந்த குழந்தை எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த குழந்தைய கொலை கூட பண்ணிடுவேனா? அதானே? அப்படியாப்பட்ட பாவினா எனக்கு எப்படி வேணா நினைச்சுக்கோ. அந்த நடந்தது என்னன்னு அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, அந்த ஆண்டவனுக்கு தெரியும்ல. நீ வா சாப்பிடலாம். இல்ல, இப்பதான் கொலை பண்றத பத்தி பேச்சு வந்துச்சு. நாளைக்கு யதார்த்தமா ஏதாவது நடந்துச்சுன்னா நான் தான் கொலைகாரின்னு பட்டம் கூட கட்டிடுவீங்க. ஐயோ, போற வயசுல எனக்கு அந்த கெட்ட பேரு வேணுமா? யாருக்கும் கஷ்டம் இல்லாம நானே போயிடுறேன். என்ன சொல்ற பாட்டி? ஆமா, நான் போறேன். பாட்டி, எங்க போற? எனக்குன்னு ஒரு இடம் இல்லாமையா போயிடும். எத்தனையோ கோயில் கொள்ள இருக்கே, அங்க கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு நான் என் வழிய நானே பாத்துக்கிறேன். இவ்ளோ தூரம் முடிவு பண்ணிட்டியா? இனிமே நான் சொல்லி நீ கேட்கவா போற? போ. ஆனா போறதுக்கு முன்னாடி என் முடிவை தெரிஞ்சுக்கிட்டு போ. மொத்த சொத்தை தர்மத்துக்கு எழுதி வச்சுட்டு நானும் எங்கேயாவது போயிடுறேன். கிருஷ்ணா, ஏன் நின்னுட்ட?
கிளம்பு. சின்ன வயசுல அப்பாவை பிரிஞ்ச, பாசமா வளர்த்த அம்மாவை இழந்த. இப்போ நீ என்ன விட்டுட்டு போறேங்கிற. போ. கிருஷ்ணா, இவ்வளவு நாள் நீ என் கூட இருந்த, உனக்கு நான் எனக்கு நீனு கஷ்டப்பட்டதெல்லாம் இதுக்கு தானா? எங்கேயாவது போ. இல்ல கிருஷ்ணா, ஓ புள்ளைய உள்ள தள்ளவங்களை பழி வாங்குறதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்ல. நம்ம எதிரிங்களை நம்ம அழிச்சிட்டு நம்ம சந்தோஷமா வாழ போறோமே அந்த வாழ்க்கை, அது உனக்கு முக்கியமா தெரியலல்ல? கேவலம் ஒரு சின்ன குழந்தை, அவ கூட போய் போட்டா போட்டி போட்டுட்டு இருக்கியே. அவளை பழி வாங்குறதா உனக்கு முக்கியம்னா போ. போ, ஏன் நிக்கிற? அப்படியே திரும்பி வந்து என்ன பார்க்கணும்னா கூட இந்த கிருஷ்ணா உயிரோட இருக்க மாட்டான். கிருஷ்ணா, ஐயோ என்ன வார்த்தை பேசுறமா? நீதான் உன் வீரப்ப விட மாட்டேங்கிறியே, எனக்காக உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்ல. போ, கிளம்பு. என்ன கிருஷ்ணா, அவங்க இங்க இருந்தா நீ சந்தோஷமா இருக்க, அதை கெடுத்துட கூடாதுன்னு தான் நான் போறேன்னு சொன்னேன். ஆனா நீ உயிரையே விட்டுடுவேன்னு சொல்றியே, நான் எப்படிமா தாங்குவேன்? நான் எங்கேயும் போலமா, நான் ஒண்ணு விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இது சத்தியம். தேங்க்ஸ் பாட்டி. சரி வாங்க பாட்டி சாப்பிடலாம். இல்ல கிருஷ்ணா. என்ன பாட்டி, இப்பதானே சமாதானப்படுத்தின, மறுபடியும் முருங்கை மரம் ஏற பாத்தியா? இல்ல இல்ல கிருஷ்ணா, இந்த ஒரு விஷயத்துல நீ என்ன கம்பல் பண்ணாத. அவங்க கூட நான் சாப்பிட விரும்பல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இப்பவே டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே, நான் போய் கொண்டு வரேன், நீ இங்கே இரு, சரியா? வேணாம் கிருஷ்ணா, ப்ளீஸ் கிருஷ்ணா. நீ சும்மா இரு பாட்டி. என்ன மாமா மூக்கண்ணாடி போடலையா? எங்கேயோ மறந்து வச்சுட்டேன். சாமி, நீங்க இங்க வந்திருக்கீங்க? பொண்டாட்டி திதி வருதோ இல்லையோ, அந்த திதி விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு போலான்னு ஐயோ, வந்தேன். என் பொண்டாட்டியுடைய திதி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கியா? அது நாளைக்கு தானே, நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல கிளம்புங்க. நீ வந்த விஷயம் வீட்டுக்காரிக்கு தெரிஞ்சது, வீட்டை ரெண்டாக்கிடுவாயா? முதல்ல கிளம்பியா. வருஷம் பண்றத மறக்கப்படாதே. ஐயோ பாவி மனுஷா, திருப்தனமா வாழ்ந்தது இல்லாம திதி வேற கொடுக்க போறியா? இருக்கட்டும். திதி பண்றத மறக்க மாட்டேன். நீங்க கிளம்புங்க சாமி முதல்ல. நான் வரேன். கிளம்புங்க சாமி. நில்லுங்க. என்ன திருடுத்தனமா வாழ்ந்தவளுக்கு திதியா? அது என்ன அது இல்ல இது இல்லன்னு இருக்கீங்க? இத்தனை வருஷமா இதெல்லாம் திருடுத்தனமா செஞ்சுட்டு தான் இருக்கீங்களா? இல்ல, இறந்த ஆத்மாவுக்கு திதி கொடுத்தா நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமேனு தான். வேண்டாங்க, வேண்டாம். அவ ஆசீர்வாதம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் வேண்டாங்க. நீ அப்படி சொல்லக்கூடாது. இத பார், அவ என் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் அவ உண்மையா இருந்தா. அப்போ நான் உங்க கூட உண்மையா வாழலன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. பின்ன வேற எப்படி சொல்ல வரீங்க? நான் உங்களுக்கு உண்மையா இல்லாம ஏதாவது தப்பு பண்ணி வாழ்ந்தனா, இல்ல நீங்க சம்பாரிச்சு கொண்டு கொடுத்த பணத்தை என் பிறந்த வீட்டுக்கு கொடுத்தனா? தனோ, நீ ரொம்ப தப்பா பேசுற. நான் தப்பா பேசுறேனா? இல்ல நீங்க தப்பையே மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, அது தப்பு இல்லையா? நான் தப்பா பேசுறேனா? இல்ல நீங்க தப்பையே மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, அது தப்பு இல்லையா? திரணனா